தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். துரிதமாக முடிக்கணுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக துரிதமாக அதை நடத்தி முடிக்கப்படும் சொல்லியிருக்காரு. சில இடத்துல அலுவலகங்கள் பிரச்சனை இருந்துச்சு, அந்த அலுவலகம் உடனடியாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 இஷ்யூ தான் மேஜர் இஷ்யூ. எப்போத மாதிரி நாட்டு நடப்பெல்லாம் பேசியிருக்காங்க. இங்கே எம்பிலாம் தொகுதிகளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கள் கன்னியாகுமரி எம்பி வந்து விமான நிலையம் வேணும்னு கேட்டிருக்காரு. எங்கள் ராபர்ட் புரூஸ் திருநெல்வேலி எம்பி வந்து தாமிரபரணிக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு. ஓசூர் விமான நிலையத்தை பற்றி எங்கள் ஓசூர் எம்பி பேசியிருக்காரு. கும்பகோணத்தில் மகாமகம் சிறப்பாக எல்லோரும் சேர்ந்து செய்யணுன்ட்டு எங்கள் மயிலாடுதுறை எம்பி சொல்லியிருக்காங்க. எங்கள் கடலூர் எம்பி கரூர் எம்பி கரூருடைய மாவட்டத்துடைய வளர்ச்சிகளை பற்றி பேசியிருக்காங்க. எங்க கடலூர் எம்பி வந்து அங்க முந்திரி தோப்புகளுக்கு முந்திரி பருப்புகளுக்கு ஜிஎஸ்டி நிறைய போடுறாங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் கனிவோடு கேட்டு காஃபி கொடுத்தாரு, தயிர் வடை கொடுத்தாரு, சாப்பிட்டோம். எல்லோரையும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சாரு. ஒரு தாயுள்ளத்தோட ஒரு குடும்பமா எங்க எம்பிங்கெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா உரையாடிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்திருக்கோம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் மகிழ்ச்சியா வந்திருக்காங்க. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அதை பத்தி பேசியிருக்காங்க. தேர்தலில் வந்து எல்லோரும் இணைந்து எப்படி பணியாற்றணும்னு எங்க நாடாளுமன்ற எம்பிகளுடைய கன்வீனர் கரூர் நாடாளுமன்ற எங்க ஜோதிமணி அம்மையார் அவர்கள் எல்லோரும் இணைந்து எப்படி பணியாற்றணும்னு சில ஆலோசனை எல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே பண்ணலாம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு அதெல்லாம் பேசி தீர்த்துட்டோம். அந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கோம், அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கரூரை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. கரூர் விமான நிலையம், அதே மாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இந்த வெண்ணெய்மலை அந்த கோயில் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான இஷ்யூக்களை ரைஸ் பண்ணியிருக்கோம். எல்லா எம்பிக்களுமே அவங்கவுங்க தொகுதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பாக்கி இருக்கு, அதை கொஞ்சம் விரைவுபடுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கறதையும் எல்லாரும் ஒரு பட்டியல் போட்டு முதலமைச்சர் அவர்கள்ட்ட கொடுத்திருக்கோம். தேர்தல் காலம்ங்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிகள் வந்து எவ்வளவு தீவிரமா களத்துல பணியாற்றணும், என்ன மாதிரியான மாற்றங்களோட நம்ம பணியாற்றணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்கோம். இது வந்து வழக்கம், இது முதலமைச்சரை வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் சந்திக்கிறது இது முதல் முறை கிடையாது. நிறைய முறை நாங்க சந்திச்சிருக்கோம். பட் இந்த முறை தான் நீங்க இவ்வளவு கேமரா போட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க. எங்க விரிசல் இருக்கு? உங்க கேமராக்குள்ளதான் விரிசல் இருக்கு, எங்களுக்குள்ளே விரிசல் இல்ல. பாய். நான் இன்னும் பாக்கல. எல்லா தொகுதிக்கும் போறாரு, அதே மாதிரி கரூருக்கும் வராருன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பிசிசி பிரசிடென்ட் has briefed. We took up the issues, actually whatever the bending in our constituency, we just request the chief minister that it has to be expedited. Thank you. Particularly between the DMK minister, what was your observation on? See, if politics there are here and there will be issue come and go, but it will not prolong anymore. Thank you. Do you think there will be நீங்க விட்டாத நான் சாக முடியும். Congress and the DMK going forward in the election? See, there is as such no issue in the alliance. இல்ல, கரூர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரு கரூருக்கும் வராருன்னு நினைக்கிறேன். அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு கட்சியின் தலைவருங்கிற முறையில அவருடைய பணியை செய்யறாரு. நான் only election result can do that. We'll see it in the election. Thank you. நீ விட்டாதான் நான் கதவை சாத்த முடியும். There is no difference of opinion within the alliance. Whatever we have said, there are 1 or 2 issues here and there crop up, but it will be resolved immediately. Thank you.